உண்மையில் நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை நினைவூட்டுவதுதான் என்னுடைய கவிதைகளினுடைய ஒரு பணியாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் உங்களிடம் நான் ஒரு கவிதையை நான் இங்கே வாசித்து விட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சில சமயம் நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக கிடைச்ச மாதிரி தோணும். எல்லாவற்றிற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு விலை இருக்கிறது. இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. அது வெளிப்படையாக கேட்கப்படுவதில்லை என்பதாலேயே நீங்கள் அப்படி ஒன்று இல்லை என்று நம்ப விரும்புகிறீர்கள். வெளிப்படையாக கேட்க மாட்டாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் பண்ண வேண்டிய நேரத்தை டிமாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைச்சிடக்கூடாது உங்களுக்கு இலவசமாக ஒன்று தரப்படுகிறது, இலவசமாக ஒரு அன்பு தரப்படுகிறது, இலவசமாக ஒரு காதல் தரப்படுகிறது, அது ஒரு கௌரவம் தரப்படுகிறது அல்ல. அது மனித இயல்பா அல்ல. எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கு. அது வெளிப்படையாக கேட்கப்படுவதில்லை என்பதாலேயே நீங்கள் அப்படி ஒன்று இல்லை என்று நம்பிவிடக்கூடாது. அல்லது விலை கொடுக்க முடியாததாலேயே அதை விலை மதிப்பற்றது என்று சொல்ல விரும்புகிறீர்கள். சில சமயம் சில வெற்றிகளை நம்மளால விலை கொடுக்க முடியாது, உடனே அது விலை மதிப்பே இல்லாது. எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. அன்பிற்கு விலையாக நீங்கள் ஒரு சிறிய மலரை கொடுத்தீர்கள். அன்பிற்கு விலையாக நீங்கள் ஒரு சிறிய மலரை கொடுத்தீர்கள். அந்த மலர் எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் உங்கள் விலையும் உயிரோடு இருந்தது. சில பேர்த்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கீங்க, அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க, ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு மலர் எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் நீங்கள் செய்த நன்மையும் உயிரோடு இருக்கு. நீங்கள் போய் இன்னைக்கு கொடுத்த மலரை 2 நாள் கழிச்சு போய் கேட்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு பூ கொடுத்தல அப்படின்னு. நான் உங்ககிட்ட அன்பு காட்டுறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நிறைய வைத்திருக்க மாட்டார்கள். இது மறதியினுடைய காலம், புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் மனிதர்கள் மறந்து விடுகிற காலம் இது. நீங்கள் அன்பிற்கு விளையாத ஒரு சிறிய மலரை கொடுத்தீர்கள். ஒரு மலர் எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் உங்கள் விலையும் உயிரோடு இருந்தது. ஒரு நம்பிக்கையின் விலையாக நீங்கள் குடிப்பதற்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் தந்தீர்கள். பிறகு அந்த காலி கிளாஸையே வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையின் விலையாக ஒரு கிளாஸ் தண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த தண்ணியை அவர்கள் அறிந்து விட்டு சென்று விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த எம்டி கிளாஸ் மட்டும்தான்